வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரிக்கெட்டில் யாருமே அறியப்படாத புதிய விதியை கண்டுபிடித்த அஸ்வின் கொலை நடுங்கிய பஞ்சாப் அணி. அதாவது பஞ்சாப் வீரர் ராகுல் சஹார் பவுலிங்கில் ராஜஸ்தான் அணிக்காக ஆடி வரும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஸ்விட்ச் ஹிட் ஷாட் மூலம் பவுண்டரி அடித்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணி 12 போட்டிகளில் விளையாடி 8 வெற்றி 4 தோல்வி உட்பட 16 புள்ளிகளை பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருந்தாங்க. இந்த சீசனில் ராஜஸ்தான் அணியின் முக்கிய திருப்புச்சீட்டாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இருந்து வராரு. பவுலிங் மட்டும் இல்லாமல் அஸ்வினின் பேட்டிங் திறமை சிறப்பாக பயன்படுத்தி வருகிறது. ஏற்கனவே டெல்லி அணிக்கு எதிரான போட்டிகள் ராஜஸ்தான் அணி 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய போது திடீரென களம் புகுந்த அஸ்வின் அவர்கள் 19 பந்துகளில் 3 சிக்ஸர் உட்பட 29 ரன்களை விளாசி ஆட்டத்தின் போக்கையே மாற்றினார். இந்த நிலையில் தான் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டிகள் ராஜஸ்தான் அணி 42 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதன் காரணமாக உடனடியாக களமிறங்கிய ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் மறுமுனையில் ரியான் பராக் பவுண்டரி அடிக்காமல் நிதானம் பார்த்த நிலையில் அஸ்வின் வந்தவுடன் பவுண்டரிகளை விளாசி அசத்தினார். ஹர்ப்ரீத் பரோர் வீசிய முதல் பந்திலேயே பவுண்டரி விளாசிய அஸ்வின் அவர்கள் ராகுல் சஹார் வீசிய 12வது ஓவரில் தொடர்ந்து ஒரு சிக்ஸர் 2 பவுண்டரி என மொத்தமாக 17 ரன்களையும் விளாசி அசத்தியிருக்காரு. அதிலும் சிக்ஸர் விளாசிய பின் உடனடியாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஸ்விட்ச் ஹிட் ஷாட் மூலம் பவுண்டரி ஒன்றை விளாசி ஆச்சரியம் கொடுத்திருக்காங்க. சிறப்பாக விளையாடிய அஸ்வின் அவர்கள் 19 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 3 பவுண்டரி உட்பட 28 ரன்களை விளாசினார். இந்த இன்னிங்ஸ் மூலமாக ராஜஸ்தான் அணியானது 20 ஓவர்களில் 144 ரன்கள் என்ற கௌரவமான ஸ்கோரை பதிவு செய்தது. இறுதியில் பஞ்சாப் அணியானது இந்த ஸ்கோரை எளிதாக எட்டி வெற்றி பெற்றிருக்காங்க. வழக்கமாக ஸ்விட்ச் ஹிட் ஷாட்டிற்கு எதிராக அஸ்வின் பல்வேறு முறை கருத்து தெரிவித்து வந்திருக்காரு. ஸ்விட்ச் ஹிட் ஷாட்டை தடை செய்ய வேண்டும் என்று பேசி வந்த அஸ்வின் அவர்கள் திடீரென ஸ்விட்ச் ஹிட் ஷாட்டை விளையாடியது ஆச்சரியமளித்தது. அதே போல அஸ்வின் ஸ்விட்ச் ஹிட் ஷாட்டை விளையாடியதே இதுவே முதல் முறையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.